ஸ்கேன் முடிச்சாச்சு. 5th month ஸ்கேன். 5th month ஸ்கேன் முடிச்சாச்சு. எங்களுக்கு ஜெண்டரும் தெரிஞ்சிருச்சு. So how do you feel about the gender? I'm so happy. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு நான் அதுதான் சொன்னது. பட் ஆனால் என் ஒய்ஃப் வந்து உல்ட்டாவாக சொன்னாங்க, ஆக்சுவலாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி. இப்போது அவங்களும் ஹாப்பி, 2 பேரும் ரொம்ப ஹாப்பி. ஜெண்டர் ரிவீல் பண்ணலாமா? கன்ஃபார்மாக ஜெண்டர் ரிவீல் இருக்கு. ஓகே, நேம்லாம் டிசைட் பண்ணிட்டீங்களா? நான் எப்பயோ டிசைட் பண்ணிட்டேன். பட் ஆனால் என் ஒய்ஃப் தான் ஒத்துக்க மாட்டேன். அந்த நேம் என்ன பண்ணுறேன்னு தெரியல. எனக்கு ரொம்ப ஹாப்பி அந்த பேர் வச்சேன். அருமையான டே. ஆக்சுவலாக டு பி ஃப்ராங்க் சொல்ல போனால் என் எக்ஸ்பெக்டேஷன், நான் என்ன மனசுக்குள்ளே ஆள் மனசில் எனக்கு இருந்துச்சோ அதுதான் வந்திருக்கு. என் ஒய்ஃப் வந்து ஆக்சுவலாக திங்க் பண்ணது, அவங்களோட இன்ட்யூஷன் சொன்னது வேறு. பட் ஆனால் சர்ப்ரைஸாக வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக வந்துச்சு. அதுதான் உண்மை. அதே மாதிரி பட் என் ஒய்ஃபும் ஹாப்பி ஆக்சுவலாக. பட் அதை தான் நாங்கள் அதிகமாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த ஜெண்டரை வச்சு தான் நாங்கள் அதிகமாக டிஸ்கஸ் பண்ணுவோம், அதிகமாக பேசுவோம். சிம்டம்ஸ் எல்லாம் நேம் கூட அந்த ஜெண்டருக்கு தான் அதிகமாக நாங்கள் சூஸ் பண்ணுவோம். அதுக்காக தான் எல்லாமே யோசிப்போம். ஸோ ஹாப்பி. அப்படியே நீங்கள் சொல்லுங்கள் மேடம். வெரி ஹாப்பி. நான் வந்து கொஞ்சம் நர்வஸாக இருந்தேன். எப்பயுமே எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆக்சுவலாக நர்வஸாக தான் இருக்கும். பட் இன்னைக்கு என்ன ஒரு குழப்படி ஆச்சுன்னா, அப்படின்னால என்ன சொன்னாங்க, ஜெண்டர் வந்து பார்க்க முடியல, நீங்கள் போய் நடந்துட்டு வாங்க அப்போன்னு சொல்லிட்டு அழுக கண்டினியூஸாக. எனக்கும் என்னடா இது, நம்மள நடக்க சொல்லிட்டாங்க, ஒரு 10-15 நிமிஷம் போய் நடங்க, திரும்பிச்சுன்னா நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து நான் நடக்கிறேன் அழுதுகிட்டே நடக்கிறேன். அதுக்கப்புறம் கரெக்டாக பேபி டர்ன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்ககிட்ட சொன்னாங்க. எனக்கு ஆனால் சீரியஸாக ரொம்ப ஷாக்கிங் தான். ரியலி ஹாப்பி. அண்ட் இங்கே இருக்கிற குழந்தைங்களாம் பார்க்கும்போது எனக்கு சீரியஸாக எனக்கு அவ்வளோ செல்லமாக இருக்கும். எங்களுக்கு காட் அதே ப்ளஸ் பண்ணியிருக்காரு. ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி. ஜாலியாக இருக்குது எனக்கு. இனிமேல் நாங்கள் வந்துட்டு பேபின்னு நான் இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தேன். இனிமேல் பேர் வச்சு டேரெக்டாக பேர் வைக்க போகிறோம். 5th monthலேயே வந்து நாங்கள் பேர் வச்சுட்டோம். பேபி இந்த 2 பேரும் சொல்லி கூப்பிட்டுருப்போம். பேபி என்ன பண்ணுற பேபின்னு. ஸோ இனிமேல் வந்துட்டு ஜெண்டர் தெரிஞ்சதுனால அதுக்கேற்ற மாதிரி கூப்பிடலாம். ஹாப்பி. இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான டே. எஸ், இன்னைக்கு வந்துட்டு ஜெண்டர் ரிவீல். நம்ம பேபி வந்துட்டு பாயா கேர்ளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய திங்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கோம். ஸோ ஊரில் இருக்கிறவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்கும் ரிவீல் பண்ணுறதுக்காக. ஸோ ஆல் செட். நம்ம இப்போ வந்துட்டு லொக்கேஷனுக்கு போயிட்டு, இந்த பலூனுக்குள்ளே தான் இருக்குது நம்ம குட்டி பேபி, பாயா கேர்ளான்றது. ஸோ நம்மளுக்கு தெரியும். ஆல் செட், லெட்ஸ் கோ அண்ட் சி. என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டு போயிருக்காங்க. ஃபீல்டெல்லாம் கொஞ்சம் கிளியர் அவுட் பண்ணுறதுக்காக. லெட்ஸ் சி. நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து பாருங்கள். லொக்கேஷன் வந்து நம்ம வீட்டுக்கிட்ட தான். வீட்டுக்கிட்டேன்னு ஒரு 100 meters கூட இருக்காது. ஒரு குட்டி ப்ரைவேட் ஃபீல்ட் மாதிரி இருக்கும். ரொம்ப லாங்கில் ட்ராவல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு நிறைய வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி லைக் ஹோட்டலில் போகலாம், ரிசார்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வேண்டாம் இப்போதைக்கு அப்படின்னு ட்ராவல் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இங்கேயே தான். ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் லொக்கேஷன். எங்களுக்கு எப்போதும் அப்பத்துலேருந்தே ரொம்ப க்ளோஸ் டு அவர் ஹார்ட். ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் வந்துட்டு இவ்வளோ நாள் சொல்லாமல் இருந்தோம். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ எடுத்து எப்போ போகிறோன்னு தெரியல. பட் சீரியஸ்லி இந்த வீடியோ வந்துட்டு உங்கள் எல்லாருக்காகவும் தான். ஸ்பெஷலி நீங்கள் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ உங்கள் எல்லாருக்காகவும் தான் இதை வந்துட்டு நாங்கள் பண்ணுறோம். ஸோ கிவ் யுவர் சப்போர்ட் அண்ட் உங்களோட ப்ரேயர்ஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் எங்களுக்கு எப்போதும் தேவை. ஓகே, ஸோ வாங்க நம்ம போயிட்டு பார்க்கலாம். வெதர் இன்றைக்கி
ஓரளவுக்கு டீசெண்ட் அண்ட் குட். அதனாலே இன்றைக்கி தான் நாங்கள் பிளான் பண்ணோம். நாளைக்கு தான் சாட்டர்டே, வீக்கெண்ட்ஸில் தான் நாங்கள் பிளான் பண்ணோம். பட் நாளைக்கு கொஞ்சம் வெதர் வந்து ட்ரெஸ்லிங்னு போட்டிருக்கு. எதுக்கு மீன் வம்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் தான் கால் பண்ணுறாங்க. லெட்ஸ் see, அந்த இடத்துக்கு போய்ட்டு நம்ம பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எப்போ வரும்போதா? ஆமாம். ஆக்சுவலாக தெரியாது. நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டாக பிளான் பண்ணுறோம். இட் மீன்ஸ் நாங்கள் வந்து எங்களுக்கு தெரியும், எங்கள் ஃபேமிலியில் யாருக்குமே தெரியாது. அதனால் சர்ப்ரைஸாக ரிவீல் பண்ண போகிறோம். எஸ், ஆமாம். இந்த வீடியோ ஒன்லி ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் பார்க்குறவங்களுக்கு தான். I won't be stumbling in the dark. Your eyes are shining like the feels like I can fly. Say that you can take me high. Feels like I can fly. I'm moving closer to you now. I can't get close enough somehow. And I was down until you saved me, until you set me free. My eyes were closed, now I see clear as day. Hey guys, பார்த்துருப்பீங்க. ஸோ ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து ஜெண்டர் முன்னாடியே தெரியும். எங்களுக்கு சர்ப்ரைஸ் நாங்கள் அப்பயே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். இது வந்து ஃபேமிலிக்காக வந்து ஜஸ்ட்டு நாங்கள் ரிவீல் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ, அவ்வளோதான். ஆமாம், ஏன் இவ்வளோ ரியாக்ஷனே இல்லைன்னு நினைக்காதீங்க. பிகாஸ் எங்கள் ரியாக்ஷன்லாம் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லே பயங்கரமாக இருந்துருச்சு. ரொம்ப உணர்ந்து கண்ணீர் விட்டு. பட் அதெல்லாம் எங்களால் கேப்சர் பண்ண முடியல. அந்த மொமெண்ட்டை நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் இல்லை? ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக நாங்கள் எதிர்பார்த்ததே இதுதான். இப்போ இல்லை, ஆக்சுவலாக நாங்கள் ஸ்டார்டிங்கில் ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து நான் வந்து சொல்லிகிட்டே தான் இருந்தேன் என் ஒய்ஃப்கிட்ட, கண்டிப்பாக கேர்ள் தான். ஸோ அதே மாதிரி இப்போன்ட்டு இல்லை. ஆக்சுவலி ஐ திங்க் மேரேஜ் ஆன கொஞ்ச நாள்லே ஆக்சுவலி நாங்கள் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணாத டைமில் கூட அப்பயே வந்து பேர் வச்சுட்டாங்க. ஆக்சுவலி ப்ரெக்னன்சியை நாங்கள் பிளான் பண்ணல. ஒரு வேளை நம்மளுக்கு பேபி பிறந்தா பேபி கேர்ள் தான், அதுக்கு இந்த நேம் தானே என் ஹஸ்பண்ட் அப்போவே சொல்லிட்டாங்க. ஸோ அதே மாதிரி அதே பேரை வந்து நாங்கள் வைக்க போகிறோம், நாங்கள் நினச்ச மாதிரி. எனக்கு அது ஹாப்பி. சரி, ஹஸ்பண்ட் வந்து ஆசையாக வந்து வச்சுருக்காங்க. இப்போ இல்லை, அது இப்போ தெரிஞ்சு வைக்கல, தெரியறதுக்கு முன்னாடியே நாங்கள் கல்யாணம் ஆன ஸ்டார்டிங்லேயே அதே மாதிரி பேபி கேர்ள் அதே நேம். ஆமாம். ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி. பயங்கர வெதரு, இப்போ டெம்பரேச்சர் ஆல்மோஸ்ட் 28 இருக்குது. பட் ஸ்டில் வெரி ஹாப்பி இல்லை? அதனால தான் நாளைக்கெலாம் மழை பெஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இன்றைக்கே டக்குன்னு பண்ணி வச்சுக்கிறோம். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ எப்போ வரும்னு தெரில, நான் எப்போ போடுவோன்னு தெரியல. பட் போடுறப்ப கண்டிப்பாக அதே ஒரு எக்ஸைட்மெண்ட் எங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் பார்க்குறப்ப நாங்களும் உட்காந்து பார்ப்போம். ஓகே, ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ். நாங்கள் இப்போ வந்துட்டு வீட்டுக்கு போகிறோம். பாய். ஸோ ஜெண்டர் ரிவீல் பண்ணிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் ரொம்ப ஹாப்பி இன்றைக்கி. ஸோ இதோட கண்டினியூஷனாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு பேபி கேர்ள் வந்திருக்கு. ஸோ பேபி கேர்ள் நம்ம செலிப்ரேட் பண்ணணும். அதனால ஒரு செலிப்ரேஷன், குட்டி செலிப்ரேஷன் தான். இந்த ஃபேன் சவுண்டில் வேறு கேட்குதான்னு தெரியல. யூடியூப் வீடியோ போடுறதுக்கு காரணமும் எனக்கு சீரியஸாக நான் ரொம்ப 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 டயர்டாக ஃபீல் பண்ணேன். அதுதான் என் ஹஸ்பண்ட் கூட போடுன்னு தான் சொன்னாங்க. ஆனால் நான் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணேன். எனக்கு சிக்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போவும் வந்து 2 days once வந்து எனக்கு அந்த மார்னிங் சிக்னஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது. அதனால தான் யூடியூப் போடல வீடியோஸ்லாம். ஸோ மேபி இந்த வீடியோ பார்க்குற டைமில் அஃப்கோர்ஸ் பேபி நம்மக்கிட்ட இருக்கோம். ஹோப்ஃபுல்லி தெரியல, இல்லை அதுக்கு முன்னாடியே நம்ம ரிவீல் பண்ணாலும் பண்ணலாம். எங்களுக்காக நீங்கள் எப்போதும் ப்ரேயர் பண்ணுங்கள். உங்களோட ப்ரேயர்ஸும் பிளெஸிங்ஸும் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஓகே, பாய்.
பாய். ஓகே பாய்.